தமிழர்களே தமிழர்களே, என்னை நீங்கள் வந்து தூக்கி கடலில் போட்டாலும் கட்டுமரமாய் மிதப்பேன். அந்த கரகர ஐயோ குழம்பு பாக்குறாங்கப்பா அப்படிதா கட்டுமரமா கூட அப்படி கத்துமா? கதை உண்டாக்கி பாருங்க, தெம்பு இருந்தா பண்ணி பாருங்க. ஏதோ விஜய் மாதிரி ஒரு ஆள் இருக்கிறனால தப்பிச்சுக்கிட்டு இருக்கீங்க. என்ன மாதிரி அதாவது முதலமைச்சர் இருந்தா என்ன இருக்கும்? அப்ப ரெண்டு பேரும் நேரம் குண்டாசனோட வச்சிருப்பேன். எப்ப நீ பிஜேபி பிரதம மந்திரியை பாராட்டினியோ, நீ பிரபாகரன் பிள்ளை அல்ல, ராஜபக்சே பிள்ளை. ஆரம்ப காலத்திலிருந்து விஜய் தான் போட்டு வந்தாரு. நம்மளே டைட்டில் பாடுவோம், இந்த பாடலை பாடிக்கொண்டிருந்தவர் உங்கள் விஜய் அப்படின்னு வரும். அது வரைக்கும் விஜயா இருந்தவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்ச உடனே ஜோசப் விஜய் அப்படி மாறுறாரு. அது இருக்கிற மதம் இருக்கிற இடமா செலக்ட் பண்ணி தான் நிக்கிறீங்க. யார் சொன்ன மதம் இருக்கு? யார் சொன்னவர்? திருச்சி கிழக்குல அதிகமா கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. நான் திருச்சிக்காரன், என்கிட்ட பைத்தியக்காரன் கூட நம்ப மாட்டான் நீங்க சொல்றத. அந்த தொகுதியில் யார், அதாவது அது ஒரு காஸ்மாபாலிட்டன் தொகுதி, கிறிஸ்தவர்கள் அதிகம் கிடையாது. இன்னும் சொல்ல போனா அவர் இன்னொரு கருத்தை சொல்லும்போது சொல்றாரு, கரூர் சம்பவம் முடிந்து ஒரு மாசத்துல மலேசியாவில் போய் குத்தாட்டம் போட்டவர் தான் இந்த முதலமைச்சர். இவர் வந்து நம்மளை பத்தி தவறாக பேசுறாரு. யாரு இவங்கெல்லாம் அந்த காலத்துல என்னென்ன ஆட்டம் போட்டான்னு கொஞ்சம் சொல்லுங்க, சொல்லுங்க. திராவிடம் யார் சொல்றா? அப்படி சொன்னது தமிழுக்காக பாடுபட்டு சொன்னவர் யாருங்க? இப்ப இது சொன்னது தமிழுக்காக பாடுபட்டு இல்ல, இந்த குத்தாட்டம் போட்ட சொன்னது இவர் உதயநிதி நேத்தான் சொன்னாரு. அவரா? இந்த உச்சகட்ட போராட்டம் இளைஞர்கள் இருந்து தமிழெல்லாம் கொண்டு குச்சாங்கல்ல, அப்ப இவர் என்ன ஆட்டம் போட்டாராம்? அவர் அப்ப அரசியலுக்கு வரலையே. அவர் அரசியலுக்கு வந்தாதான் அதை கணக்கில் எடுத்துக்க முடியுமா? வரலன்னா எடுத்துக்க கூடாதா? அவர் அரசியலுக்கு அப்ப ஏங்க என்னங்க கரூர்ல 42 பேர் செத்தான வந்து இல்ல, அரை மணி நேரத்தை திரும்பி துபாய்க்கு போன. எதுக்கு போன? துபாயில இருந்து வந்ததை சொல்லுங்க சார். நீங்க போனோம் சொல்லி எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தாரு. அதைத்தாங்க சொல்றேன். திரும்பி உடனே துபாய்க்கு எதுக்கு போன? இந்த கேள்வி $1 மில்லியன் கொஸ்டின். அதுக்கு பதில் சொல்லுங்க. ஏதாவது படிப்புக்கு சம்பந்தமா போயிருப்பாரு, மேல் படிப்பு சம்பந்தமா இதுக்காக போயிருப்பாரு. மேல் படிப்பு கீழ் படிப்பு இதெல்லாம் வேற இருக்கோ? எனக்கு அது தெரியாதுங்க. அங்கதான் மேல் படிப்பு கீழ் படிப்பு எல்லாம் துபாயில தான் இருக்கா? துபாய்க்கு போய் உடனே சம்பவத்தை கேள்விப்பட்டு ஓடி வந்த ஒரு மனிதனை நீங்க எப்படி தப்பா சொல்றீங்க? அதை தாங்க நான் சொல்றேன். அப்ப அவங்க அப்பா வரல, அவர் வந்தாரு, இவர் வந்தாருல. இது இது அவர் மிட் நைட்ல வந்தாரு, இவர் காலையில் ஃளைட். கள்ளக்குறிச்சிக்கே வரல. யாரு? இவரா? உதயநிதி கள்ளக்குறிச்சி சம்பவத்துல கேட்டங்க. நீங்க தானே சொன்னீங்க 61 பேர் செத்தான்ல, அப்ப வரல. அமைச்சர் பெருமக்கள்லாம் அனுப்பிச்சு போய் பார்த்துட்டு வந்தாங்க. எங்க இப்படி கேட்டா அப்படிம்பீங்க, அப்படி கேட்டா இப்படிம்பீங்க. நான் என்ன சொல்றேன், வந்த 41 பேர் துள்ள துடிக்க செத்து கிடக்குறான்ல, அடுத்த அரை மணி நேரத்துக்குள்ள ஒரு துபாயில என்ன வேலை? எங்க வரிப்பணத்துல மந்திரி பதில் சொல்லணும்ல. தைரியமா இருந்தா, மனுஷனா இருந்தா பதில் சொல்லு. இல்லன்னா சம்பவத்துக்கு காரணமானவங்களை விட்டுட்டு நீங்க நான் என்ன சம்பவம்? திமுகவோட மீட்டிங். அது திமுகவோட மீட்டிங். யார் மீட்டிங் இல்லைங்க? உங்க வீட்டுல கல்யாணம், 10 காலி பேர் வந்து அடிக்கிறானுங்க, நீங்க கல்யாணம் வச்சுக்க அதனால போச்சுன்னு சொல்லுவீங்களா? பாதுகாப்பு தர வேண்டியது அரசாங்கத்துடைய கடமையா தனியாருடைய கடமையா? யாருக்கு கொடுங்க பாதுகாப்பு? நீங்க சரியா சொல்லணும்ல. எத்தனை பேர் வருவாங்கன்றத, எத்தனை பேர் அவங்க சொல்லணும்ல. 10,000 பேர், நீங்க 50,000 பேர். புத்திசாலி நினைச்சல இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன். யாராவது சொல்ல முடியுமா கூட்டத்துக்கு இத்தனை பேர் தான் வருவாங்கன்னு? அப்புறம் கேக்குறாங்களே, கேட்பாங்கல்ல. ஐயே, உங்களுக்கு அதை பத்தி அடிப்படையே தெரியல சார். இல்ல சார், இல்லனா நீங்க இதுல இருந்து வர்றீங்கன்னு நினைக்கிறேன், அறிவாலயத்திலிருந்து. நாங்க 1000 கூட்டம் நடத்திருக்கோம், உங்களுக்கு தெரியும். உண்மையிலே அந்த வழியா என்ன, நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். உங்களுக்கு அது ஒரு குறிப்பிட்ட விஷயம் சொல்லிடுறேன். இவங்க ஆட்சி கிடந்த காலத்திலேயே திருப்பூர்ல இந்த முஸ்லிம்களுக்காக ஆதரவா ஒரு கண்டன கூட்டம் நடக்குது. இப்போ அங்க இருக்கிற எம்பியா இருக்கிற கம்யூனிஸ்ட் எம்பி எனக்கு நண்பர், நீங்க வர்றீங்க, மதியானமே வந்திருக்க சாப்பிட்றதுக்கு பரவாயில்லன்னு. நான் அதுக்காக பின்னால ஆச்சுன்னு போய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அங்கேருந்து ஐஏஎஸ் இன்ஸ்பெக்டர் வேகமா வர்றாரு இருக்கிறது. சார், எங்களுக்கு பல இடத்துல ஒரு தகவல் பார்த்தா கூட்டம், பெரிய கூட்டம் வரும்போது இருக்கு, இந்த ஏற்பாடு போதாது, இன்னும் பண்ணணுங்க. என்ன பண்ணணும்னு கேட்டார். இன்னும் ஒரு 25 ஹாரன் எக்ஸ்ட்ரா கட்டுங்க, எல்இடி இந்த இது போட்டு லைட் இதெல்லாம் போட்டு டிவி ஸ்கிரீன்லாம் போட்டு ஒரு 10 இடத்துல வைங்க. சொன்ன மாதிரியே வந்துச்சு. கூட்டம் ஏற்பாடு பண்றதுக்கு எவ்வளவு பேர் வருவாங்கன்னு கண்டுபிடிக்க முடியாது.
போலீஸ் டிபார்ட்மெண்ட் கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு தான் இந்த டிபார்ட்மெண்ட். அது அரசாங்க கையில் இருக்கா, உங்க கையில் என் கையில் இருக்கா? உங்களுக்கு தானே கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிக்கலன்னா நீங்க ஆட்சியே வேஸ்ட்னு அர்த்தம். யாரு கண்டுபிடி நல்ல வேலை வேணாம் வேணாம் சொன்னா வேற வருத்தப்படுவீங்க. இல்லை, இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் அவர் இன்றைக்கு கூட அதை இதில் வந்து சட்டமன்றத்தில் இவங்கெல்லாம் எதிர்பார்த்தாங்க பெரிய கலவரம்லாம் பண்ணுவாங்கன்னு. அவங்க பாட்டு வந்து அமைதியாக பட்ஜெட் ஒரு கேட்டாங்க, ஒரு கேட்டு போயிட்டாங்க. ஏங்க நேற்று நீங்க தானே யாரோ ஒரு பெரிய மேதாவி பேட்டி கொடுத்தாரு சொன்னீங்க, பட்ஜெட் உரையில எங்களை சந்திக்க முடியாம தான் திசை திருப்புறதுக்கு கைது பண்ண வந்தாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னு. ஆமா, வந்துட்டாங்கல்ல, என்ன ஒண்ணுமே இல்லை, அமைதியா போனாங்க. பிரச்சனைகளை வந்து திமுக உருவாக்காது. ஆஹா, பேசுறதுக்கு துப்பு இல்ல, இல்ல பிரச்சனை வழி இல்ல, பிரச்சனையில கண்டாலும் விடாது. எங்க விடாது? எங்க பட்ஜெட்ல பேசாம உங்களுக்கு எதுக்கு கட்சி சார்? பட்ஜெட் உரை முடிஞ்சோன்னா அவர் வந்து நாளை ஒத்தி வைக்கப்பட்டது, நாளைக்கு வேளாண் பட்ஜெட். நீங்க இதுக்கு முன்னால போன தடவை என்ன பண்ணீங்க? பேச எந்திரிக்கும் போது வெளிநடை பண்ணீங்கல்ல, அப்ப நீங்க என்ன பண்ணாலும் அதான் நியாயம். மக்கள் தொண்டாட்டம்ங்கிறதுக்காக உள்ள இருக்காங்க. மக்கள் சேவை போன தடவை மக்கள் வேண்டான்னு வெளியே போயிட்டாங்களா? மக்கள் சேவை மகேசன் சேவை, அதாங்க மகேசன் சேவைக்காக போன தடவை போயிட்டாங்க, இப்போ மக்கள் சேவைக்காக உட்கார்ந்தாங்க. அவங்க மக்கள் சேவை தவறு பண்ண இந்த தடவை சரியா இருக்கணும் அப்படின்னு யோசிச்சிருக்கோம். எப்போ மெட்ராஸ் கீழ்பாக்கம் மொத்தமும் மெட்ராஸ் மாதிரி ஆயிடுச்சோ புரியல. அவருடைய தரப்புல அவர் வந்து சொல்றாரு, என்னுடைய பேச்சு தவறாக திரித்து சொல்லப்பட்டிருக்குங்கிற. யார் என்ன என்ன சொன்னாரு? என்ன திரிச்சோம் சொல்லுங்க. திரிஷான்னு இதாப்புல கத்துனாங்க. கத்துன உடனே இவர் ரெண்டு மூணு வார்த்தைகள் சொன்னாரு. அதாங்க என்ன சொன்னாரு? நாங்க திரிச்சாங்களா? அவங்க வீட்டுல தண்ணி வர்றதுக்கு தான் பாப்பாரு அப்படின்னாரு. அதானே சொன்னாரு. இது நீங்க திருச்சிங்களா? நான் திருச்சனா? நான் திருச்சியில இருந்தா வர்றேன். ஆனா அந்த வார்த்தையை திருச்சி பேசல. எனக்கு திருச்சி பேசுற பழக்கம் இல்ல. நேத்து சரியா தப்பாங்க. நேத்து அவர் சொன்னதும் திருச்சியில தான் சொன்னாரு. அதாங்க அவர் பேசுறது திருச்சி சொன்னாரு, நான் சொல்லல. திருச்சியில இருந்து அவர் திருச்சி பேசினாரு. திருச்சியில இருந்து அவர் திருச்சி பேசினாரு. திருச்சியில இருந்து வந்திருக்கேன்னா சிரிக்காம பேசல. நீங்க சிரிக்காம கேளுங்க. அவர் திருச்சியில இருந்து திரிஷாவை பத்தி திருச்சி பேசினாருன்னு சொல்ல வரீங்களா? அவர் துபாய் எல்லாம் பேசலாமா? துபாய் போயிட்டு தானே சார் வந்தாரு. அதைத்தாங்க நான் திரும்பி என்ன கேட்கிறேன். ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியுடைய அமைச்சர், துணை முதலமைச்சர், இப்ப எதிர்கட்சி தலைவர், ஏன் போனேன்னு ஒரு கேட்ட கேள்விக்கு இன்னைக்கு உங்களால் பதில் சொல்ல முடியாது. கேட்டு சொல்லுங்க. சொல்ல வேண்டிய கடமையா இல்லையா? பொது வாழ்க்கை இருக்கிற தலைவனுக்கு டிரான்ஸ்பரன்சி வேணும். உங்களுக்கு ஏன் அது இல்லை? அவங்க அதாவது இப்படிப்பட்ட வார்த்தைகளே அவர் என்ன ஓட்டத்தில் சொல்லலான்றார். எனக்கு பெண் குழந்தைகள் இருக்கு, எனக்கு மனைவி இருக்காங்க, மனைவி இருக்காங்க. மனைவி துணைவி இருக்காங்களா? இல்ல, மனைவி மட்டும் தான் சொல்றாரு. மனைவி என்னோட இளைஞர். எங்க இப்பதானங்க சொன்னீங்க இளைய கலைஞர் பட்டம் கொடுத்தாங்கன்னு. அது இவர் கொடுத்தது, ஆர்எஸ் பாரதி. அப்ப அவருக்கு மனைவி துணைவி எல்லாம் இருந்தாங்க, அதை தானே சொல்றாரு அவரு. அவருடைய கருத்து கலைஞனா அவர் போராட்ட வாழ்க்கை, முதலமைச்சராக என்ன கொலை பண்ண பார்க்க கத்துறது அந்த வாழ்க்கையா? ஆமா, அப்ப ஒரு அராஜகம் நடந்த மாதிரி இப்ப ஒரு அராஜகம் நடக்க முயற்சி செய்தது. அப்படிதான் கத்துறாரு. திமுக அமைதியாக இருந்ததுனால சரியா. அப்ப அமைதியா இருந்தாங்க, யாரும் போராடல. ஏன் கொஞ்சம் முன்னாலதான் சொன்னீங்க நாடு முழுக்க போராட்டம்ன்றீங்க. இப்ப ஒண்ணும் போராடல. உண்மை கலவரம் உண்டாக்கி பாருங்க, தெம்பு இருந்தா பண்ணி பாருங்க. ஏதோ விஜய் மாதிரி ஒரு ஆள் இருக்கிறனால தப்பிச்சுக்கிட்டு இருக்கீங்க. என்ன மாதிரி அதாவது முதலமைச்சராக இருந்தா என்ன இருக்கும்? அப்ப ரெண்டு பேரும் இந்நேரம் குண்டாசல் வச்சிருப்பேன். அது செஞ்சாலும் செய்வீங்கன்னு தெரியும். நிச்சயமா செய்வேன். அப்பதான் தமிழ்நாடு உருப்படும். அது காங்கிரஸ் திமுகல இருந்து விலகினதுக்கு அப்புறம் திமுக மேல ஒரு வன்மத்தோட சுமத்துறீங்க. எனக்கு புரியல. எனக்கு அவங்களுக்கு பங்கு தகராறா? காவிரி பிரச்சனை 8 கோடி மக்கள் இன்னைக்கு தெருவில் வைக்கிறதுக்கு அவன் தான் காரணம் சொல்லிட்டு இருக்கேன். என்னமோ தனிப்பட்ட வன்மங்கிறீங்க. இங்க இருக்கிற காங்கிரஸ்காரங்க டி.கே. சிவகுமார்ட்ட பேச வேண்டியதானு கேக்குறாங்க. நான் என்ன சொல்றேன்னு புரியுதா புரியலையா? உரிமையே போச்சே சார், அதை மீட்டு கொடுங்கன்னு சொல்றாங்க. எப்படி மீட்க முடியும்? எப்படி முடியும் சொல்லுங்க. 74 இந்த ஒப்பந்தம் முடிகிற போது நீங்க தானே ஆட்சியில் இருந்தீங்க. புதுப்பிக்க தவறியது மட்டுமல்ல, போட்ட கேஸை வித்ட்ரா பண்ணிட்டு போயிட்டீங்க. 400 டிஎம்சி கீழே ஒரு சொட்டு தண்ணி குறைஞ்சாலும் அது தமிழருக்கு செய்ய துரோகம் சொல்லு. அதே வாய் தானே அந்த வாய், நல்ல வாயா நார வாயா? 320 டிஎம்சிக்கு ஒப்பந்தம் போட எம்ஜிஆர் 1000 இருந்தாலும் ஒரு மலையாளி தானே, அதனாலதான் தமிழருக்கு துரோகம் பண்ணான்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் 89 90 நீங்க ஒப்பந்தம் போட்டது வெறும் 177.2 அந்த மில்லி இதுக்கு போட்டிருக்கீங்க, ஒப்பந்தம் போட்டிருக்கீங்க. இது யாருக்கு பண்ற துரோகம்? அங்கே 3 அணையை கட்டதுக்கு நீங்க தானே கையெழுத்து போட்டு விடுவீங்க. அது துரோகமா தியாகமா? மாற்று வேட்டி சட்டை இல்லாத அந்த குடும்பம் இன்னைக்கு ஆசியாவில் பெரிய கோடீஸ்வரன்.
நீங்களும் நானும் தெருவில் இருக்கோம். தமிழ்நாட்டில் 8 கோடி மக்களும் டீ குடிக்கிறது கூட யோசிக்கிற இடத்துல இருக்கும். இந்த பணமெல்லாம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், விஜய்னாலும் நீங்க தப்பிச்சுட்டு இருக்கீங்க. என்ன மாதிரி ஆளுங்க மொத்தத்தையும் தமிழர்களே என்னை நீங்கள் வந்து தூக்கி கடலில் போட்டாலும் கட்டுமரமாய் மிதப்பேன். அந்த கரகர ஐயோ கொலை பண்ண பாக்குறாங்கப்பா, அப்படிதா? கட்டுமரமா கூட அப்படி கத்துமா? கட்டுமரமாக இருந்து நம்மளை காப்பாற்ற வேண்டும். அதைத்தாங்க என்ன காப்பாற்ற முடியலன்னு கொலை பண்ண பாக்குறாங்க கத்தி விட்டு, நீங்க உங்களே காப்பாத்த கத்திக்கிட்டு இருக்கீங்க. எங்களை வேற காப்பாத்தீங்களா? இதெல்லாம் நம்புறதுக்கு நான் கேனே இல்லை. நீங்க எப்படி? நானும் உங்க செட்டு தான். இப்ப தாங்க தெளிவா பேசுறீங்க. ஊர்ல இருக்கீங்க நீங்க, எவ்வளவு பெரிய அறிவாளி. அவர் என்ன சொல்றாரு? மோடி ஆதரிக்கிறாரா சீமான்? ஒரே ஒரு விஷயத்தை சொல்றேன், அதை மட்டும் புரிஞ்சுங்க. ராஜபக்சே தமிழினத்துடைய துரோகியா? அவன் அதிபரா இருக்கிற போது இல்ல, தோத்து போய் எதிர்கட்சியா வந்தோடனே டெல்லிக்கு வரும்போது மோடி ஆட்சி ரெட் கார்பரேட் வரவேற்பு. பிரதமரோ அதிபரோ வந்தா மட்டும்தான் கொடுக்கணும், சாதாரண ஆளு கொடுத்தாங்க. அதை எதிர்த்து வைகோ இங்க போய் போராட்டம் பண்ணாரா? அப்போ உங்க சைமன் என்ன பண்ணாரு? என்னங்க பண்ணாரு? அவர் தமிழகத்திலிருந்து அவர் குரல் கொடுத்திருப்பாரு. என்ன குரல்? டெல்லிக்கு சென்று கடவுளை சொல்லு, என்ன பண்ணாருன்னு கேட்கிறேன். தெரிஞ்சா சொல்லுங்க. என்ன பண்ணாரு சொல்லுங்க. ஒண்ணும் பண்ணல. விஜயலட்சுமி தான் மிச்சம் கேட்கணும். இல்ல இது இல்ல, நான் என்ன கேட்கிறேன், அவர் பண்ணாரா இல்லையா ஆமான்னு சொல்லுங்க, இல்லன்னு சொல்லுங்க. அதை விட்டு நீங்க ஏன் பூசி? நீங்க ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சரி. அவர் அவரை வந்து அதைத்தான் சார் எல்லா ஈழம் எல்லா இடத்துலயும் பேசியிருக்காரு. அவரு என்னது ஈழ சம்பந்தமாக உங்களை எல்லாம் ஈழ சம்பந்தமாக வேலை பிரபாகரன் தான் உங்களை இன்னும் சுட்டு கொண்டிருப்பார். பொய்யா பேசிட்டீங்க. நான் திரும்பி நேரடியா கேட்கிறேங்க. நான் இது ஒன்றும் சொல்லாத விஷயத்தை சொல்றேன். இலங்கையில் அடிபட்டு உயிருக்கு போராடி வந்தவர்களை எத்தனை பேரை எவன்ட்டே ஒரு பைசா வாங்காம என் சொந்த செலவுல அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து உயிரோட பொழைச்சிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கும் சில பேர் ஆஸ்திரேலியா உயிரோட இருக்காங்க. இங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீ என்ன செஞ்சிருக்கியா? எத்தனை பேர் உதவி பண்ணிருக்க? ஈழத்தமிழர்களுக்கு உதவி பண்றது வேற, ஈழத்தமிழர் சொல்லி படைக்கிறது வேற. அதான் கேட்க ஈழத்தமிழுக்கு ஆதரவாக மேடைகள்ல பேசுவதுன்றது முக்கியமான. அதைத்தான் நான் கேட்கிறேன். நீ பிரபாகரன் பிள்ளை தானே? ராஜபக்சேக்கு சிவப்பு கார்பரேட் போட்டு வரவேற்பு கொடுத்து மோடியை ஆதரிக்கிறேன்னா நீ பிரபாகரன் பிள்ளையா? அவர் மோடி ஆதரிக்க எங்க சார் சொன்னாரு? அவர் வந்து பிஜேபிக்கு மிகப்பெரிய எதிர்ப்பாக தான் இருக்காரு. அவர் எல்லாரும் சொல்றாங்க. ஐயோ, நீங்க ஒரு வாரமா ஊர்ல இல்லைன்னு நினைக்கிறேன். அவர் அளவுக்கு ஒரு தலைவரே இல்லைன்னு சொல்லியிருக்காரு 2 நாளைக்கு முன்னால. சார் அது வந்து அவருடைய ஒரு 10 வருடமா இருந்திருக்காரு. அவரை தொடர்ந்து வந்து அந்த ஒரு மேடையில் கூட சொல்லியிருந்தாரு. அவர் தொடர்ந்து தான் வெற்றி பெற்று விட்டோம் அப்படின்னு இல்லாமல் தொடர்ந்து உழைக்கிறாரு அப்படிங்கிறது அவருடைய தனிப்பட்ட. அதை நீங்க எப்படி திரும்பி கேட்கிறேன், தெளிவா கேட்கிறேன். ஒண்ணும் இல்லை. இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் 2 முறை முற்றுகையிடப்பட்டது. ஒரு முற்றுகை இலங்கை தமிழர்கள், யாழ்ப்பாண தமிழர்கள் சோறுத்துக்கு வழி இல்லாம 10 நாள் செத்துக்கிட்டு இருக்கான். அப்ப இந்தியாவில் ஆட்சியில் இருந்து காங்கிரஸ் ஆட்சி சர்வதேச விதிமுறைகளை மீறி அவர்களுக்கு உணவு கொடுத்ததுக்காக பல பிரச்சனையை செஞ்சது. அப்ப பிரதமர் இருந்தார் ராஜீவ்காந்தி. அவர் தமிழன் விரோதி. அடுத்து ஒரு முறை அங்கேயே முற்றுகையிடப்பட்டது. அந்த முற்றுகை இந்த ராஜபக்சேயும் பொன்சேகாவும் உள்ள மாட்டிக்கிறாங்க. யானை வெற்றியோடு அந்த கேப்டன் பால்ராஜ் தலைமை வந்து பிடிச்சிடறாங்க. அப்ப இங்கே ஆட்சியில் இருந்து பிஜேபி. அந்த பிஜேபி ஒன்றும் பண்ண முடியாம தவிக்கிறாங்க. அவங்க பிரபாகரன் சொல்றாரு தனி நாடுன்னு அறிவி இவங்களை விடுறேன்னு. வேற வழியே இல்லை அறிவிக்கிற மாதிரி ஒரு நிலைமை இருக்கிற போது இங்க இருந்து ஒரு தூதுவர் அனுப்புறாங்க பிஜேபி ஆட்சி. அவர் தான் ஜனா கிருஷ்ணமூர்த்தி. நீங்க முற்றுகையை கைவிடலைன்னா இந்திய ராணுவம் உங்களை தாக்கும். அவங்க உங்களுக்கு தமிழனுக்கு உறவா? என்ன தமிழ்நாடு தமிழெல்லாம் விவரம்லாம் நினைச்சிட்டீங்களா? ஏதோ கொஞ்ச நாள் ஏமாந்தான், உண்மைதான். இன்னும் கொஞ்ச நாள் போட்டும், அப்பதான் தெரியும் உங்களுக்கு. எப்ப நீ பிஜேபி பிரதம மந்திரியை பாராட்டினியோ நீ பிரபாகரன் பிள்ளை அல்ல, ராஜபக்சே பிள்ளை. இன்னொரு குற்றச்சாட்டு, பெரிய குற்றச்சாட்டுன்னா முதல்வர் விஜய் அவர்கள் மேல. அவர் சினிமாவில் நடிக்கும் பொழுது ஆரம்ப காலத்திலிருந்து விஜய் தான் போட்டு வந்தார். நம்மளே டைட்டில் பாடுவோம், இந்த பாடலை பாடிக்கொண்டிருப்பவர் உங்கள் விஜய் அப்படின்னு வரும். அது வரைக்கும் விஜயா இருந்தவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்ச உடனே ஜோசப் விஜய் அப்படி மாறுறாரு. ஏங்க நான் என்ன கேட்குறேன், கடந்த காலம் தமிழ்நாட்டு வரலாறு எடுத்துக்குவோம். நீங்க சொல்றீங்களே மூத்த கலைஞர், அவர் பேர் ஒரிஜினல் பேர் என்ன? நீ பெரிய தமிழ் முத்தமிழ் வித்தகர் தானே. கருணாநிதி என்பது வடமொழி சொல்லு, தெரியுமா உங்களுக்கு?
அதை பத்தி என்னைக்கா பேசுகிறாரா? இந்த தமிழை காக்கிற காவல் தெய்வம். நெடுஞ்செழியன் ஒருத்தர் இருந்தார், செடியன் ஒருத்தர் இருந்தார், அன்பழகன் ஒருத்தர் இருந்தார். அவங்க பேரெல்லாம் என்னன்னு தெரியுமா? அவங்களாம் பேரை மாத்திக்கிட்டாங்க. ஆனா இவர் பேரை மாத்திக்கலையே. இதை சொல்ற இந்த உத்தமபுத்திரனே உன் பேரே வேற, சீமான்கிற உன் பேரா? உங்க அப்பா அம்மா வச்சதானா? இல்ல, அவர் காலேஜ் படிக்கிற போது திரைப்படத்துல வரும்போது அதே பேர் தான். இவரையே மாறிச்சுன்னு தான் நான் என்ன கேட்கிறேன்னு சொன்னாது புரிஞ்சாதான் பொருள். நீ ஆளை மாத்தி, ஊரை மாத்தி, பேரை மாத்தி, ஊரை ஏமாத்தலான்னு நினைக்கிற. பேர்ல இப்ப நான் இருக்கேன் வேலுசாமி, என் கூட பழகுன எங்க ஊர்ல இருக்க போயிட்டு பாருங்க, வேலுசாமின்னு ஒருத்தன் சொல்ல மாட்டான். என்ன வேலு வேலு அப்படிதான் சொல்லுவாங்க. பெட் நேம் விஜய், முழு பேரு ரெக்கார்ட்ல இருக்கிறது ஜோசப் விஜய். இது இன்னைக்கு புதுசா சொல்றான். 5 வருஷத்துக்கு முன்னாலே பிஜேபி, அது உங்களுக்கு தெரியுதுங்க. சொன்னார்ல, இவர் என்ன புதுசா கண்டுபிடிச்ச மாதிரி, தாமஸ் ஆல்வா எடிசன் மாதிரி சொல்றாருங்க. இல்ல, அப்பயே போட்டிருக்கலாம்ல கிறிஸ்தவர். அது அவர் விருப்பங்க. நீ யாருக்கு அதை பத்தி பேச? திருச்சி கிழக்குலயும் பெரம்பூர்லயும் நீ யாரு? இல்ல இல்ல, திருச்சி கிழக்குலயும் செலக்ட் பண்ணி இங்க மெட்ராஸ்ல எங்க நின்ன? அங்க ஒரு ஜாதிகார கூட இருக்கான்னு தான் நின்ன. வேற என்ன காரணம்? அவன் எங்க நிக்கிறான், ஏது நிக்கிறான்னு அவன் முடிவு பண்ண வேண்டியது. நீ யாரும் சொல்ல. இல்ல இல்ல, ஜாதி இருக்க மதம் இருக்க இடமா செலக்ட் பண்ணி தான் நிக்கிறீங்க. யார் சொன்ன மதம் இருக்கு? யார் சொன்னவன்? திருச்சி கிழக்குல அதிகமா கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. நான் திருச்சிக்காரன், என்கிட்ட பைத்தியக்காரன் கூட நம்ப மாட்டான் நீங்க சொல்றத. அந்த தொகுதியில் அதாவது அது ஒரு காஸ்மாபாலிட்டன் தொகுதி, கிறிஸ்தவர்கள் அதிகம் கிடையாது. இன்னும் சொல்ல போனா எல்லா கம்யூனிட்டி இருக்கு அந்த திருச்சி கிழக்கு தொகுதியில். அதுல கொஞ்சம் கூடுதலா இருக்குது தெலுங்கு செட்டியார்கள், உங்களுக்கு தெரியுமா? அடுத்து பிள்ளைமார், கொஞ்சம் முஸ்லீம் இருப்பாங்க, கொஞ்சம் கிறிஸ்தவர்கள் இருப்பாங்க, மற்ற ஜாதிகளும் அதுக்குள்ள இருக்கு. அந்த ஊர்ல போய் ஏதோ கிறிஸ்டியன் அதிகம் இருக்காங்க அங்க நிக்கிறாங்கன்னா உனக்கு அந்த ஊரையும் தெரியல, அந்த ஊருடைய பின்னணியும் தெரியலன்னு அர்த்தம். மிக்க நன்றி சார். தமிழகத்தின் அரசியல் சூழல் பற்றி எங்களுக்கு விளக்கியதுக்கு மிக்க நன்றி. நிகழ்ச்சியிலிருந்து கலந்து கொண்டிருந்தீர்கள், மேலான கருத்துக்களை தெரிவித்ததற்கு நன்றி. நன்றி. மீண்டும் சந்திப்போம், மீண்டும் சந்திப்போம்.